அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 41:10 பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் பக்கம் 846, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே. ஆமென். அவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு மிகவும் தெளிவாய் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், உங்கள் வாழ்க்கையில் எது குறைவு அல்லது உங்கள் தனிப்பட்ட லைஃப்பில் எது மைனஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குறைவுகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, என்னால் முடியலைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் சொல்கிறது பேருக்கு புரியுது. ஆமென். நிறைய பேர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீக்கிடுவாங்க, என்னால் செய்ய முடியாது. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு அந்த மைனஸ் தான் உனக்கு ப்ளஸ் பாயிண்ட். அல்லேலூயா. ஆமென். அதுதான் நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால் இந்த மாதத்தில் ஒரு நோட் போட்டு எழுதுங்க, என்னிடத்துல என்னெல்லாம் குறைவு இருக்குது, என்னெல்லாம் எது செய்ய முடியாத நான் நினைக்கிறேன். ஆமென். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல. கர்த்தர் அப்படி நினைக்கல. இதுதான்ப்பா நீ செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே ஒரு நோட் போட்டு எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. அதை நான் செய்யணும்னு சொல்லி அவனுடைய சம்மதில் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசில் இருந்தோ இல்லை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு ஸ்டேஜ் இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இனி வரும் நாட்களில் இந்த மாதத்திலிருந்து சர்வ வல்லவர் உங்கள் கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். கூச்சப்படாதீங்க. ஆமென். முடியாதுன்னு தவிர்த்துடாதீங்க. சர்வ வல்லவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றார். அதை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்க போகிறார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு. செய்வீர்களா? செய்வோன்னு சொல்லணும். திருப்பி என்ன பார்த்து மறுபடியும் கேட்கக்கூடாது. செய்வீர்களா சொல்லுங்க. செய்வீர்களா? செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் 2 பகுதியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லும் வார்த்தை, 2வது ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லும் வார்த்தை. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்னா, நீ பயப்படாதே, நீ திகையாதே. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திகையாதீங்க. இது ஆண்டவர் நம்மிடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆமென். வேதத்தினுடைய எல்லா புத்தகங்களையும் படித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 365 முறை பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. சரி, இப்போது ஆண்டவர் தன்னை பற்றி நம்மள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஐயோ, நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா இங்கேருந்து வெளில போயிடுவீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. ஆமென். ஒருவேளை நான் இல்லாமல் போனாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து சொல்றாரு, நான் உன் தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா தான் உங்கள் தேவன். ஆமென். அடுத்த ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா உதவி செய்வேன் அர்த்தம். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். அடுத்து சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆமென். நீதி அப்படின்னா 100% சரியானது அப்படின்னு அர்த்தம். ஆமென். நமக்கு நம்முடைய ஆண்டவர் 1000 மடங்கு சரியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் நான் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா நமக்கு நீதியும் நியாயமும் செய்வதில் அவர் 1000 மடங்கு சரியா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு 1000 மடங்கு
கர்த்தர் நீதி செய்வார். பயப்படாதீங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல சொல்ற வார்த்தை, தன்னை பற்றி சொல்ற வார்த்தை அப்படின்னு இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் தன்னை பற்றி என்ன சொல்றாருன்னா, வாசிங்க ஏசாயா 41ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு யார் முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு எல்லாரோடு இருந்து நடத்தினாரு. இப்போ பிந்தி இருக்கிற நம்மோடும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. முந்தினவர்களுக்கு மாத்திரம் அவர் தேவன் இல்லை, இப்பொழுது இருக்கிற இனிமேல் வரப்போகிற எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க 43, ஏசாயா 43 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43 11. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களை வேற யாரால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது, உதவி செய்ய முடியாது. நன்மைன்னு ஒன்று வந்தா அது என் மூலமாய் மட்டும்தான் உனக்கு வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க ஏசாயா 45 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. ஏசாயா 45 5 6. நானே கர்த்தர். ஆண்டு தெளிவாக சொல்லிட்டாரு, நான் தான் கர்த்தர், வேறு ஒருவர், எத்தனை 1000 கடவுள்னு சொன்னாலும் யாரும் இல்லை. அடுத்து வாசிங்க. என்னை தவிர தேவன் இல்லை, நான் மட்டும்தான் தெய்வம். தெய்வம் நீ எவ்வளவோ பேரை கேள்விப்படலாம், அவங்க தெய்வம் இவங்க தெய்வம் கேள்விப்படலாம், இல்லை என்னை தவிர ஆமென் தேவன் இல்லை. அடுத்த வசனம், என்னை தவிர இல்லை என்று அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறிவதற்கு முன்பில் இருந்தே நான் உன்னை அறிந்து கொண்டே வருகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா ஏசப்பானா யாருன்னு நமக்கு தெரியாத நாள் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, அன்னையிலிருந்தே ஏசப்பா நம்ம மேல கண் வச்சுட்டாரு. இவர்கள் என்னுடைய ஜனமாய், என்னுடைய பிள்ளைகளாய், நான் தான் இவங்களுக்கு கடவுளா என்ன பண்ணணும், இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கடவுளா அவர் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம டிசைட் பண்ணிட்டு இங்கே வரல, எனக்கு தெய்வம் இயேசு தானே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெய்வம் நான் தானே நம்மளை முன்குறிச்சு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. நம்ம ஏன் திகைக்கணும்? ஆமென். என்னால் இது முடியாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? என்கிட்ட இது மைனஸ் அப்படின்னு ஏன் சொல்லணும்? என் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென் பரவாதற்கு முன்னமே எனக்கு அவர்தான் தெய்வம்னு டிசைட் பண்ணிட்டார். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் இவங்களுக்கு தெய்வமா இருக்குன்னு அவர் டிசைட் பண்ணியிருப்பார்னா, அப்ப நமக்கான எல்லாவற்றையும் அவர் எந்த அளவுக்கு எழுதி வச்சிருப்பார். ஆமென். இதெல்லாம் இந்தந்த வயசுல இந்தந்த காலத்துல செய்யணும், இந்த 2024 என்ன செய்யணுன்றத ஏற்கனவே அவர் எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாசம் என்ன செய்யணுன்றத அவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். இப்போ அவருடைய வார்த்தையின் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதை விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவுதான் விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீங்கள் எப்படி அளக்குறீங்களோ அதன்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். அதை போய் நம்ம கொஞ்சம் விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பெட்டரா இருக்குது, இன்னும் பெட்டர் ஆகணும். கர்த்தருக்கு மகிமை. சரி, இந்த 40ஆம் அதிகாரம், இந்த ஏசாயா 41வது அதிகாரம் எதை தெளிவுபடுத்துதுன்னா, இந்த 41வது அதிகாரம் இந்த ஜனங்க சிறைப்பட்டு பாபிலோன்ல போய் இருப்பாங்க அப்படின்றத ஏசாயா தீர்க்கதரிசி பல வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அவர்களே சொல்லுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போ கடவுளுடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை புரிஞ்சதுன்னா, அவங்க நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு புரியவே இல்லை.
அவங்க நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு புரியலை. எவ்வளவுதான் கர்த்தர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனது என்ன பண்ணலை, வரலை. ஆனால் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டு, எப்பெல்லாம் மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு கண்ணீரும் கவலையுமா இருப்பாங்களோ அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசி அப்படி சொன்னார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படி சொன்னாரேன்னு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக சங்கீதம் 137 சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 137 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 137 1. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். இந்த 41வது ஏசாயா புத்தகத்துக்கு பேஸ் இதுதான், சங்கீதம் 137. அவங்க சொல்றாங்க, நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். ஏன்னா தாங்கள் தங்கள் சொந்த ஊர்ல, தாங்கள் தங்கள் சொந்த வீட்டில் இல்லாமல் இப்பொழுது அடிமையாக இன்னொரு ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா நமக்கு எது தீமையாக வரப்போகுதோ அதை முன்னாடியே நமக்கு சொல்லி வெளிப்படுத்திடுவார். ஆமென். நான் சொல்கிறது பேருக்கு புரியுது. சில பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு சொன்னால் புரியாது, என்ன புரியுமா, பட்டாதான் புரியுமா. ஆமென். பல நேரம் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. பல நேரம் எங்கே தான் புரியுது, நமக்கு பட்டா மட்டும்தான் புரியுது. ஆமென். சொல்ல சொல்ல கேட்காத பிள்ளைய அடித்தாதான் என்ன பண்ணுது, அப்படியே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டோம். நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டோம், சொல்லி என்ன பண்ணுறதே கிடையாது, கேட்குறதே கிடையாது. ஒரு அடி கொடுத்தா தான் கேட்குறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாதான் நமக்கு புரியுது. ஆமென். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை, நம்ம இடத்துல அதை விரும்பலை. நான் உன் தேவனாக இருக்கும்போது நீ கஷ்டப்படும் போது தான் என்னை அறிந்து கொள்வது நான் விரும்பலை. நான் அதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். ஆமென். அதை உணர்ந்து நீ அதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிப்பாயானால் இப்படி ஒரு நிலைமை வராது. நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறோன்ற நிலைமை வராதபடி எங்களை கர்த்தர் சந்தோஷமாக்கினார் அப்படின்னு சொல்ற நிலைமைக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 41ஆம் அதிகாரம் இதை தான் விளக்குது. ஆமென். இந்த 41ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட விஷயத்தை ஏசாயா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டாரு. ஆனால் இந்த ஜனங்களுக்கு எப்போ புரிஞ்சிச்சுன்னா, பாபிலோனில் போய் கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் இந்த 41ஆவது அதிகாரத்தை நினைக்கிறாங்க. ஆமென். அப்போ தான் ஆண்டவர் அதில் பல விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கஷ்டத்தில் நம்ம கஷ்டப்படணும், இது உனக்கு தேவைதான்னு விட்டுட்டு போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆமென். ஏன்னா வாசிங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். 6வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 6வது வசனம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்று, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்ததாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் பட வேண்டிய கஷ்டத்தை ரெட்டிப்பா என்ன பண்ணிடுச்சு, பெற்றுச்சு. அதனால என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சரி நடந்து போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடந்து போச்சு. இனி நடக்க போகிறதாவது நல்லதா நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆமென். நடந்து போச்சு, அதை மாற்ற முடியாது இனிமே. ஆமென். அதை மாற்ற முடியாது. ஆமென். சொல்லியும் கேட்காம அப்படியே என்ன பண்ணிடுச்சு, நடந்துருச்சு. இனி அதை மாற்ற போவது முடியாது. ஆனால் இனிமே நடக்க போகிற விஷயம், இனிமே நம்முடைய வாழ்க்கை நடக்க போகிற விஷயமாவது சரியா, ஆரோக்கியமானதா, நன்மையா நடக்கணும்னா
இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அது நன்மையாக நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு 3 மாதம் என்ன நடந்ததோ நடந்து போச்சு. ஆமென். ஆனால் இந்த 4வது மாதத்திலாவது அந்த சர்வ வல்லவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. என்றைக்கு ஆபிரகாம் சர்வ வல்லவரிடத்தில் ஒப்பு கொடுத்தானோ அடுத்த வருடத்திலேயே அவனுக்கு ஈசாக்கு பிறந்துட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வருடத்தின் மீதம் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஈசாக்குனா சந்தோஷம்னு அர்த்தம். அல்லேலூயா. சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாய் கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய தேவனா இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் மீண்டும் மீண்டும் நம்மளை தள்ளிடாம, சரி மீண்டும் மீண்டும் என் பிள்ளைகளை எப்படியாவது மீட்டு கொள்ளணும், சரிப்படுத்தணும், அவர்களை சேர்த்து கொள்ளணும்னு ஆண்டவர் நம்மளை தேடி தேடி வரார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை நம்ம தவறுனாலும் நம்மளை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆமென். எத்தனை முறை அழுக்கோட வந்தாலும் நம்மளை தொடச்சு நம்மளை க்ளீன் பண்ணி அவருடைய ரத்தத்தை ஊற்றி, தண்ணீரை ஊற்றி சரத்தை க்ளீன் பண்ணுறது போல் அவருடைய ரத்தத்தை ஊற்றி நம்மளை புதிதாக்குகிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேலாச்சும் பட்டு திருந்தாம சொல்லும் போதே திருந்திடுங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர்டா சொல்கிறது புரியுது? ஆமென். இனியும் என்ன வேண்டாம், பட்டு திருந்த வேண்டாம், சொல்லும் போதே என்ன பண்ணிடலாம். ஆமென். அப்படின்னா இன்னும் மேலான ஆசீர்வாதங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். வாசிங்க 41வது அதிகாரம், ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அடுத்த வசனம், நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை கர்த்தர், சரி இதுவரைக்கும் நம்ம பட்டுட்டோம், நிறைய காரியங்களை இழந்துட்டோம், ஆனால் இனிமேல் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஆமென். ஒரு விஷயத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறார்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ஆமென், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஏன் இவங்களை நினைவுபடுத்தணும்? இவங்க ரொம்ப நல்லவங்களா? நீங்கள் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களா இல்லை. ஆமென். நல்லவங்களா இல்லை. ஆமென். ஆபிரகாம், யாக்கோபு, இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேருடைய பழைய வாழ்க்கை என்பது மோசமானதாக இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு தெய்வத்தை சந்தித்து தெய்வத்தோடு கூட இணைய ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழாக என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும், யாக்கோபு எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அதே போல நீ இஸ்ரவேலா உருவானியே, எப்படி உருவான அப்படின்றத கர்த்தர் அங்க நினைவுபடுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் நம்முடைய ஆண்டவர் எதை நினைவுபடுத்தி காண்பிக்கிறார்னா, நம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவரை அறிந்ததற்கு பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி கர்த்தருடைய ஜனமா மாறினோம் என்பதை நினைவுபடுத்துகிறார். ஏன் நினைவுபடுத்துகிறார்னா, நம்ம இன்னும் கர்த்தருடைய ஜனமா நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிசாசு பின்னுக்கு இழுக்க பார்க்குறான், ஆனால் ஏசப்பா நம்மளை முன்னுக்கு கொண்டு போக பார்க்குறார். பக்கத்தில் சொல்லுங்க, பிசாசு உங்களை பின்னுக்கு இழுக்க பார்க்குறான், ஆனால் ஏசப்பா உங்களை முன்னாடி கொண்டு போக பார்க்குறாரு. அதுக்கு தான் கொஞ்சம் பழசெல்லாம் நினைவுபடுத்துறாரு. இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நினைவுபடுத்தி காண்பிக்கிறார்னா, நீ என் ஜனம், நீ என் தாசன், நீ என் சிநேகிதன். ஆமென். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீ என்னை தெரிந்து கொள்ள, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
அதனால ஆமென், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனால் இதை நினைவுபடுத்தி நீ மீண்டும் இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் இப்போ நினைவுபடுத்துறா தெரியுமா? நல்லா இருக்கும்போது நமக்கு நினைவுபடுத்தினா ஒன்றுமே வழங்காது. புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். ஆனால் கஷ்டத்தில் சொன்னால் தான் என்ன பண்ணுது? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் வரலே சொல்லுங்க. ஆமேன். அதுவும் நல்லதாக தான் இருக்குது. சோத்திரம். ஆமேன். கஷ்டத்தில் இருக்கும்போது சொன்னாதான் நம்ம மண்டைக்கே ஏறுது. ஆமேன். நல்லா இருக்கும்போது சொன்னால் என்ன பண்ண மாட்டுது? ஆமேன். சரி, எதுவாக இருந்தாலும் ஆமேன், எல்லாம் நன்மைக்கே நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு தான். அல்லேலூயா. ஆமேன். சரி, வாசிங்க. முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ யார்? என் சிநேகிதன், என் சிநேகிதன். இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதனா மாறுறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி. அப்போ கிழக்கிலிருந்து யாரை கொண்டு வந்தாராம்? ஆபிரகாம கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. முதல் விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற விஷயம், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிநேகிதர்களா இருந்தோமானால் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நம்முடைய நீதியின் வலதுகரத்தினால நம்மை தாங்குவார். அல்லேலூயா. ஆபிரகாம ஆண்டவர் எப்படிதான் அழைச்சாரு? சிநேகிதனே அப்படின்னு என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஆமேன். இன்னொருத்தனை எப்படி கூப்பிட்டாரு? ஆமேன். சிநேகிதனே, முத்தத்தினால என்னைய காட்டி கொடுக்க வந்திருக்கிறாயா அப்படின்னு சொன்னார். அந்த ஆளா என்ன பண்ணிடக்கூடாது? மாறக்கூடாது. ஆபிரகாமை போல எப்படி மாறணும்? அவருக்கு சிநேகிதனா மாறணும். அல்லேலூயா. கிழக்கிலிருந்து அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை எங்க இருந்ததுன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 24:2 வேகமா வாசிங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே ஆபிரகாமுக்கும் என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அல்லேலூயா. பிறந்ததிலிருந்து ஆபிரகாம் ஒன்றும் ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷனா இல்லை. அவனுடைய வாழ்க்கை வேற தேவர்களை சேவிக்கிறவனாகவும் தெய்வங்களை சிலையாக வடிக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அவனுடைய வாழ்க்கை ஒரு கல்லை போல இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது, ஆனா அவனுக்கு குழந்தைன்ற ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நாள் ஆபிரகாமை ஆண்டவர் போய் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஆமென் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாவற்றையும் விட்டு ஆபிரகாம் வந்தபடியினால் தான் ஆண்டவருடைய சிநேகிதனாய் அவன் மாறினான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தம் நம்மிடத்தில் துணிக்கும் பொழுது அந்த சத்தத்திற்காக வேற எல்லாவற்றையும் விடுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் அவருடைய சிநேகிதர்களாய் மாறி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒரே வரிதான், ரொம்ப அழகா இருக்கும். வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆமென். ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் சத்தத்தை கேட்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை நோக்கி வந்தபடினால் நான் அவனை சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாய் மாறிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மிடத்தில் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அந்த லெவலுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தை. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் செய்ய போகிறத உங்களுக்கு மறைப்பேனோ. என் மேல விசுவாசம் வச்சு என் சத்தத்தை கேட்டு நீங்க நடந்து கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய மத்தியிலும் சரி, நான் செய்ய போகிறதை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மை வேணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு மாறா இந்த உலகம் தோன்றினதிலிருந்து இந்த உலகம் முடிய போற வரைக்கும் எந்த விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட பேசணும்னா, அப்படிப்பட்ட தெய்வம் தான் செய்ய போகிறதை நமக்கு வெளிப்படுத்தணும்னா, நீங்களும் நானும் ஆபிரகாமை போல அவருடைய சிநேகிதர்களாய் மாறணும். அல்லேலூயா. என்னைக்கு இவன் ஆண்டருக்குள்ள வந்தானோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் அப்படின்னு மாறுறான். அல்லேலூயா. ஆமென். பிள்ளை பெற்றெடுக்க வழி இல்லைன்னு சொல்லி தன் சொந்த தேசத்தை விட்டு வெளில வந்தவனுக்கு இப்போ ஒரு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு வெறுமையா வரான். ஆனா இப்போ பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சீமானாய் இருக்கிறான். அல்லேலூயா. புறஜாதிய சொல்றான், நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுன்னு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம், நாம் ஆபிரகாமின் சந்ததிகள்னு சொல்றோம். அல்லேலூயா. இது எதனால் நடந்ததுங்க? அவருடைய சிநேகிதனாய் அவர் மாறினபடினால நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் யாரு? அவர் ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் இந்த ஆபிரகாமை போல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்வாரு, என் சிநேகிதனே. அல்லேலூயா. நான் செய்ய போகிறத என் பிள்ளைங்களுக்கு மறைப்பேனோ. ஆமென். நம்முடைய வாழ்க்கை வெறுமையா ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை வளர 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 அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மை பெரியவனாய் மாற்றுவது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். அப்போ முதலாவது, உங்க வாழ்க்கையில் என்ன நடந்து முடிஞ்சு போச்சு, இனி நடக்க போகிறது இப்படி நடக்கணும்னா, நாம் முதலாவது ஆபிரகாமை போல் ஆண்டவருடைய சிநேகிதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நடக்க போகிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யலாம்? என்னங்க, நாளைக்கு இப்படி நடக்க போகுது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அது பாட்டு நடந்து போகுது, நம்ம வேலையை பார்ப்போன்னு இருப்பீங்களா? இல்லை, அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? முயற்சி செய்வோம். ஒருவேளை அது தீமைன்னா அதுலேருந்து விலகி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை சரிப்படுத்திக்குவோம். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமாக சமாதானமாக நம்மையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள, பிறரையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியுமே. அப்படிப்பட்ட நிலைமையில தான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யோவான் சுவிசேஷ புத்தகத்தை சொல்லுவாரு, நான் எஜமான்னு சொல்லல, நான் சிநேகிதன்னு சொல்றேன். எஜமான், ஆமென், வேலைக்காரன் எஜமான் செய்வதை அறியாதிருப்பான், ஆனால் நண்பனோ சிநேகிதனோ ஆமென் தன்னுடைய நண்பன் செய்வதை அறியாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய நண்பர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய ஃப்ரெண்ட். ஆமென். சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல்லு. ஆமென். இன்றைக்கு நம்ம ஃப்ரெண்டு யாரு? ஏசப்பா. அப்ப நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகள்ன்றதை அவர் வெளிப்படுத்தி நம்மளை கனப்படுத்தி நம்மை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்க. மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் சரி, இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபேன்னு சொல்றாரு. யாக்கோபு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே சட்டை போடுற ஆளாயிட்டான். ஆமென். யாக்கோபு யாரு? வெள்ளையே இன்னும் வரலங்க. அவன் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. வெள்ளையே இன்னும் ஆள் வரல, ஆனா வயிற்றுக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இதுதான் யாக்கோபு. ஆமென். நம்மளாம் யாக்கோபு பெரிய ஆளை நினைச்சிட்டு இருக்கிறோம். அவன் யாரு? வயிற்றுலயே சண்டை போட்ட ஒரு ஆளு. அல்லேலூயா. ஆமென். அவனை சரியானவன் என்ன பண்ண முடியாது,
ஆனால் வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிச்சோன்னா நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அதனால அவன் சரியானவன் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆமென். அவன் புத்தி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு நாள் அண்ணன் வரான், அவனுடைய வயல் நிலத்தில் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலப்பாக வரான். இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா தான் நமக்கு நல்லா இருக்குன்னு வரும்போது நேரம் பார்த்து அடிக்கிறாங்க. அவன் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், நேரம் பார்த்து அடிக்கிறான். சரி நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், நீ உன் சேஷ்ட புத்திர பார்த்து எனக்கு என்ன பண்ணிவிடு, இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேரம் பார்த்து அடிக்கிற ஆள். ஆமென். அதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா, இவனை குறித்து பேசுறது, அவன் கூடாரவாசி, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான். ஆமென். நான் சொல்கிறது இவருக்கு புரியுது. ஆமென். வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் செய்கிறான். ஆமென். இவன் ஏமாற்ற ஆரம்பிச்சது எங்கே இருந்து தெரியுமா, அப்பாட்ட இருந்து மாமா மச்சான் எல்லாரையும் ஏமாத்துறான். ஆமென். இவன் வாழ்க்கையினுடைய பேக்ரவுண்டை பாருங்க. ஆனால் இவன் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். ரோமர் 9:13 சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருக்கு பாருங்க. ஆமென். அப்பாவை ஏமாத்துறான், மாமா வீட்டுக்கு போனா மாமாவை என்ன பண்றான், ஏமாத்துறான். ஆமென். ஸ்தோத்திரம். மச்சாங்கெல்லாம் கூடவே ஆடு மேய்க்கிறாங்க, ஆனா இவன் என்ன பண்றான், ஏமாத்துறான். ஆமென். தனக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை பெற அளவுக்கு டெக்னிக்கா என்ன பண்றான், ஆடு மேய்க்கிறான். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மளையும் நம்ம உண்மை நிலவரம் நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், நம்மலாம் எப்படி அப்படின்னு. ஆமென். ஆனாலும் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? ஆமென். நான் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று மாற ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் அப்பா அம்மா வீட்டுல என்ன பண்றான், போகிறான். ஆமென். அப்போ பெத்தேல் என்கிற ஒரு இடத்துல என்ன பண்றான், படுத்துக்கிறான். அங்க ஒரு தரிசனத்தை என்ன பண்றான், காண்கிறான். அதே யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஒரு நதிக்கரையில வந்து நிக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் 2 பரிவாரங்களை உடையவனா என்ன பண்ணிருக்கானா, வந்திருக்கானா. ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு ராத்திரி முழுவதும் அவன் ஜெபம் பண்ணினதுனால் மாத்திரம்தான் அவன் காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு அடையாளம் ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தை தவிர வேற எதுனாலும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை என்ன பண்ண முடியாது, பெறவே முடியாது. அவனிடத்துல எல்லாமே இருந்தாலும் அவன் முழுவதும் ஜெபிக்கலனா அவன்கிட்ட ஒண்ணு கூட இல்லாம போயிருக்கும். ஆமென். ஆனால் அந்த ஜெபத்தை கையில் எடுத்தான். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமென். நம்ம இடத்துல ஜெபம் என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது. அல்லேலூயா. நான் முன்னமே சொன்னேன், நான் மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்போ கர்த்தர் வெளிப்படுத்துவாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஆமென். என் மகனே, என் மகளே, இது நடக்க போகிறது, இதற்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, இதில் நீ எச்சரிக்கையாயிரு, இதில் நீ கவனமாயிரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை என்பதை கர்த்தர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அந்தபடி தேவன் அவனை நோக்கி சஞ்சரிப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என் தாசன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததிகள். ஆமென். எகிப்து என்கிற ஒரு ஊர்ல 400 வருஷம் எப்படி இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் எப்படி உருவாச்சுன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா, வேதம் சொல்லுது, அவருக்கு ஆராதனை செய்கிறதற்காக. அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்களும் நானும் அவருடைய தாசனா இருப்பது எதற்காகனா, அவர்
அவரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. இஸ்ரவேலை கர்த்தர் உருவாக்கியதுடைய நோக்கமே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, அவன் வேலை என்ன? கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எப்பயுமே அதை விடாது. ஆமென். விடாது கருப்பு மாதிரி என்ன பண்ணாது? விடாது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கானா? ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கான். கர்த்தர் எதிர்பார்க்கிறார், டேய் நீ இஸ்ரவேலாய் மாறி எனக்கு ஆராதனை செய்கிற ஜனமாய் கூட்டமாய் நீ மாற வேண்டும். ஆனா நீ ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஊழியம் செய்துட்டு இருக்கிற. அப்பதான் கர்த்தர் அவனை பிடிச்சு இழுத்துட்டு வராரு இஸ்ரவேலாய் மாற்றுகிறதற்கு. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாமும் ஆமென் எதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை ஆராதனை செய்யாமல், கர்த்தரை துதிக்காமல் எதற்கு பின்னே ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் தெளிவா சொல்றாரு. ஆமென். அவன் ஒரு பெண்ணுக்காக மட்டும்தான் 20 வருஷம் என்ன பண்றான்? வேலை செய்கிறான். ஆமென். அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், நான் உம்முடைய மந்தைகளை காத்தேன், இரவு பகலாக என்ன பண்றேன்? வேலை செஞ்சேன், என் கண்ணுக்கு தூக்கம் வரல, இப்படின்னு அவன் தன்னை பத்தி பல சொன்னாலும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவன் ஒரு பெண்ணுக்காக மட்டும்தான் என்ன செஞ்சான்? வேலை செய்தான். நாம் ஆராதிக்க வேண்டிய தேவ ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய தேவ ஜனங்கள், கர்த்தரை தவிர்த்து வேற எதெல்லாம் நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோமோ ஆமென், அதெல்லாம் அதற்கு நம்ம ஆராதனை செஞ்சுருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணலை? ஆராதனை செய்யலை. அல்லேலூயா. அப்போதான் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 ஒரு ராத்திரி ஃபுல்லாக கதறி பிறந்தவன் தான் இஸ்ரவேல். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை பெற்றெடுக்க கதறுவாளோ அதுபோல ஒரு ராத்திரி முழுவதும் கதறுதலினால் பெற்ற பிள்ளை தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் உருவாகி வந்தது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்தது இயேசு கிறிஸ்து என்பவருடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ரட்சிப்பு எதற்காக தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. அவரை ஆமென் தெய்வமாக கொண்டு அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்தமாக வாழ்ந்து அவரோட நித்தியத்தில் சேர்வதற்காக தான் இந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு ஒரே வேலை என்னென்ன? கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இதை ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு நினைவுபடுத்துகிறார். ஆபிரகாம் யாருன்னு நினைவுபடுத்தினாரு, யாக்கோபு யாருன்னு நினைவுபடுத்தினாரு, இஸ்ரவேல் யாருன்னு நினைவுபடுத்தினார். ஆமென். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத ஆண்டவர் நினைவுபடுத்தினார். இப்படி நீ மாறுவாயானால் நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கும் நம்மளை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நான் உன்னை ரட்சித்தது எப்படி, உன்னை ஆரம்ப நிலைமையில நான் எவ்வளவு வல்லமையாய் வைத்திருந்தேன். இப்போ நீ இருக்கிற நிலைமை ஆமென் ஸ்தோத்திரம், மோசமான கண்டிஷனில் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். ஐசியூ வார்டில் உயிர் மேலே எங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்குது? போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆக்சிஜன் மேலே வச்சுக்கிறதுனால தான் நம்ம உயிர் இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். நீ மறுபடியும் மீண்டு எழுந்து வர வேண்டுமானால் ஆதி நிலைமைக்கு திரும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்துறார். இந்த பாபிலோன்ல இருந்து நீ விடுதலையாகி வெளியே வந்து மீண்டும் எருசலேமை கட்டணும். அங்க தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்குது, தேவாலயத்தை கட்டணும். அங்க ஆராதனை செலுத்தப்பட வேண்டும், மீண்டும் அலங்கம் கட்டப்படணும், மீண்டும் ஒரு எருசலேம் உருவாகணும்னா ஆமென். அந்த அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காத. ஆமென். ஆபிரகாமின் தேவனை நினை. ஆமென். யாக்கோபின் தேவனை நினை. இஸ்ரவேலின் தேவனை நினை. நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய காரியங்கள் நினைச்சு அழுது கொண்டு என் வாழ்க்கை இப்படி போயிருச்சே, இப்படி முடிஞ்சிருச்சேன்னு கதறிக்கொண்டு இருக்காதீங்க. நினைங்க, ஆண்டவர் நினைங்க. என்னை ஆண்டவர் எந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தார். ஆமென். நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவனா இல்ல, ஒருவேளை பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனா இருந்தாலும் என் வாழ்க்கை நல்லா இல்ல, ஆனா ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்ததற்கு பிறகு என் வாழ்க்கை மாறினது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுச்சு. நான் மீண்டும் இன்னும் ஆசீர்வாதம் அடையணும்னா அந்த தேவனை நான் நினைக்கணும். அல்லேலூயா. அந்த தேவனை நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இவங்க 3 பேர்ட்ட இருந்த ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா,
இவங்க 3 பேருமே தேவனை தரிசித்தபடியினால்தான் அவங்க வாழ்க்கை மாறுச்சு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். ஆமென். யாக்கோபு ஒரு நாள் இரவிலும், ஆமென், இன்னொரு இரவிலும் ஆண்டவரை தரிசித்தான். ஒரு இரவுல சந்திக்கும் போது அவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறார். ஆமென். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய். ஆனால் இன்னொரு இடத்துல அவன் ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவரோடு கூட போராடுகிற நிலைமை வந்தது. ஆமென். ஆமென். இஸ்ரவேலும் பிறந்தது அங்கே ஒரு தூதனை கண்டபடியினால். அல்லேலூயா. அப்போ நாம தேவனை விசுவாசித்தும் தரிசித்தும் வாழ பழகிறவர்களா இருக்கணும். ஆமென். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். நிறைய பேர் என்ன விட்டு பரலோகம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கூட வாங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விசுவாசித்து தரிசித்து என்ன பண்ணணும்? வாழணும். அல்லேலூயா. நான் 40 நாள் உபவாச ஜெபத்துல மெயின் விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஜெபம் என்பது இட்ஸ் நாட் பெட்டிஷன், இட் இஸ் ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு உறவு. ஆமென். அது ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் லெட்டரை போடுறது போல கிடையாது. ஆமென். ஜெபம் என்பது உறவு. ஆமென். ஜெபத்துல தேவனை தரிசிக்கணும். ஆமென். ஜெபத்துல விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். இவர்கள் தேவனை தரிசித்து, ஆமென், அவரை விசுவாசித்து நடந்தபடினால்தான் அவங்க வாழ்க்கை நினைப்பூட்டுதலாய் மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாறணும்னா தேவனை தரிசிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை நான் பார்க்குறேன், என்ன நீங்கள் பார்க்குறீங்க. ஆமென். நீங்களும் நானும் ஒருத்தர் முகமுகம் பார்த்து தரிசித்து கொள்கிறோம். இதே போல ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்பதான் விசுவாசம் வரும். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் என்ன வரும்? விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ஒரு வாரம் வரலன்னா எங்கே போனார் என்ன பண்ணுவோம்? ஐயோ, ஆளை காணோமே, எங்கே போயிட்டாரு? ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாளில் என் ஃபோனை நான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அதனால நிறைய உபத்திரவங்களை நான் சந்திச்சிட்டேன். எல்லாரும் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஏதாச்சும் கேட்டே இருந்தாங்க. இல்லை. ஆமென். நம்ம ஆண்டவரை தரிசித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, இவங்களுக்கு இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, இவங்க எப்பவும் ஜெபிக்கிறவங்களாக என்ன பண்ண மாட்டாங்க? காணப்பட்டாங்க. அதனால தான் அவங்களால மீண்டும் மீண்டும் ஓட முடிந்தது. அல்லேலூயா. நம்ம இடத்துல ஜெபம் என்பது ஒரு நாளும் குறைவுபடவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையையும் ஜெபத்தையும் இழந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. அது நம்மளோட வாழ்க்கை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவரை ஆராதிக்கிற நிலைமையில் என்ன பண்ணிடணும்? வந்துடணும். அல்லேலூயா. ஒரு முறை ஆபிரகாமுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது. மகனா கடவுளா அப்படின்னு வரும் பொழுது, நான் யாரை ஆமென் பிரைஸ் பண்றேன், யாரை நேசிக்கிறேன்னு வரும் பொழுது மகனை தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நீங்க தான்ப்பான்னு சொல்லி வந்து நின்னார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்கிற இருதயம் நமக்கு வேணும். ஆமென். நமக்கு வேணும். ஆமென். எதுல ஆமென் ஆண்டவரை ஆமென் கம்பேரிசன் பண்ணாலும் எனக்கு ஆண்டவர் தான் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு ஆராதனை செய்கிற தேவ ஜனமாய் நாம் இருப்போம். ஆனால் அவர் நம்மை நீ என் தாசன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். you are my beloved sons and daughters அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நான் தன்னை நேசிக்கிறவர்களை நான் அவர் அதிகமாக ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த நிலைமை என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாக்கோபுக்கு ஒரு ராத்திரி பொண்டாட்டி பிள்ளை ஆடு மாடான்னு பார்த்தா அதெல்லாம் வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு தன்னந்தனியாக கடவுள் முன்னாடி போய் நிற்கிறார். அல்லேலூயா. காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அல்லேலூயா. உனக்கு 4 பொண்டாட்டி இருக்குதப்பா, அவங்க உன்னை பார்த்துக்க மாட்டாங்களா கேட்டா, இல்லை, உங்க காலை பிடிச்சிக்கிட்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். உன்கிட்ட ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் இருக்குதுப்பா, வேலைக்காரர்கள் இருக்குதுப்பா, இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன்னு காலை பிடிச்சுக்கிட்டு அவரை கட்டி கொண்டு ஜெபம் பண்ணாம. பார்த்தீங்களா? அங்கதான் ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் எனக்கு நீங்க தான் வேணும்னு சொன்னபடினால கர்த்தர் அவனை பார்த்தாரு. ஆமென். நீ இஸ்ரவேலாய் மாறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அந்த நிலைமைக்கு வரணும். அல்லேலூயா. அப்படி வரும்போது நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேல அளவுக்கு அதிகமாக இறங்கும். ஆமென். இப்போ வாசிங்க ஏசாயா 41:10 வாசிங்க. இப்போ நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
எப்படி இருக்கிறேன்? ஆபிரகாமின் தேவனா இருக்கிறேன், யாக்கோபின் தேவனா இருக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறேன். வாசிங்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எழும்பி நிற்போம்.